வருண் டாக்ஸில் டாக்கிறதுக்காக மீண்டும் என்னுடைய ஒன் ஆஃப் த ஃபேவரட் கெஸ்ட் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா லீ டிவியில் வந்து அகமது என் கூட வந்து ஒரு டாபிக் பேசியிருந்தார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எகெயின்ஸ்ட் இஸ்லாம். இஸ்லாம் அப்படிங்கிற மார்க்கத்தை எந்தெந்த தலைப்பின் கீழே வந்து எந்தெந்த முக்கியமான விஷயங்கள் கீழே தவறான புரிதலுக்குள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசணும். நல்ல வரவேற்பு கிடச்சிது. எனக்கும் ரொம்ப வந்து பிடிச்சிது. நம்ம பண்ண வீடியோ நம்மளுக்கே பிடிக்கிறது வந்து கொஞ்சம் ரேர் தான். அந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போயே முடிவு பண்ணிட்டோம், நானும் அகமதுலேயும் வந்து நிறைய டிஸ்கஷன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. மிக்க நன்றி திருப்பியும் வந்ததுக்கு, நம்ம வருண் டாக்ஸில் டாக்கிறதுக்கு. லீ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் அவங்க மார்க்கத்தை சார்ந்து நிறையா நம்பிக்கைகள், அதில் இருக்க தவறான புரிதல்கள்லாம் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி பேசியிருப்பீங்க. பட் அரசியல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்குது? ஃபாலோ பண்ணுவீங்களா நீங்கள் பாலிட்டிக்ஸு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இஸ்லாம் அந்த சொல்லும் போதே வந்து ஒரு மதம் கிடையாது, மார்க்கம்பாங்க. ஸோ மார்க்கம்னா வே ஆஃப் லைஃப். ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கான அனைத்து கூறுகளுமே அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ்லாம் கொடுத்துரும். ஸோ அதில் வந்துட்டு இறைவனை எப்படி வணங்கணும், மனிதர்கள் கூட எப்படி நடந்துக்கணும், மிருகங்கள் கூட எப்படி நடந்துக்கணும், எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சம்பாதிக்கக்கூடாது, எந்த உணவுகள் சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரியே அரசியலும் இஸ்லாமில் ஒரு அடக்கம். எப்படி வந்து திராவிடம் ஒரு சித்தாந்தமோ, தமிழ் தேசியம் ஒரு சித்தாந்தமோ, ஆரியம் ஒரு சித்தாந்தமோ, இஸ்லாம் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம். ஆனால் அது வந்து யாருமே இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக ப்ரொஜெக்ட் பண்ணல. அது முஸ்லீம்களோட தப்பு. ஸோ ஆனால் இஸ்லாம் பொலிட்டிக்கலும் அடக்கியது தான். ஓகே, இப்போது நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்று இந்தியாவில் இருக்குது இல்லையா? இந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன். இப்போ இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணது, அதை வந்து நடைமுறை கொண்டு வந்தது அப்படின்ற பெரும்பான்மை அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷர்ஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்க அந்த வழக்கங்கள் எல்லாமே முகல் ஆட்சியில் அக்பரோட ஆட்சி கீழே வந்து வந்தது. அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்கியிருக்காரு. அதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபாலோ பண்ணி நம்மளோட அரசியல், நம்ம அரசாங்க இயந்திரத்துக்குள்ளேயே வந்து அதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி இஸ்லாம் இஸ் அ பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொன்னீங்க. மேபி அதெல்லாம் ஏற்கனவே அதெல்லாம் தெரிஞ்சுதான் அவங்களாம் வந்து பண்ணியிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து முகல்ஸை வச்சோ பாபர் வச்சோ சொல்லலை. நான் ப்ராஃபட் முகமது கிட்ட போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 ரூலர், ப்ராஃபட் முகமது, அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு, இவங்கெல்லாம் வந்து ஒரு இஸ்லாம்லேயே ஒரு ரைச்சியஸ் லீடர்ன்பாங்க. இவங்களோட ஆட்சியெல்லாம் பொற்கால ஆட்சி, குறைகள் இருக்காது. இஸ்லாம் என்ன சொல்லுச்சோ அதன் அடிப்படையில் நடத்தி மக்களுக்கு போத் முஸ்லீம்ஸ் அண்ட் நான் முஸ்லீம்ஸ்க்கு வந்து ஒரு அழகிய வாழ்க்கையை கொடுத்தாங்க. ஸோ வந்து நாங்கள் ரோல் மாடலாக காட்டும் போது அங்கே காட்டுவோம். என்னங்க அப்போ அக்பர் ஏற்றுக்க மாட்டீங்களா நீங்கள்? இல்லை. ஓகே, பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதுல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன் நான் சொல்றேன், நான் முஸ்லீம் கிரேட்னு வேற சொல்றாங்க. நான் முஸ்லீம்னாலே சப்போர்ட் பண்ண மாட்டேன். அது வந்து தவறு. நான் சரி என்கிட்டயும் அதுதான். இதை பத்தி நம்ம போன வீடியோல பேசியிருக்கோம். ஸோ வந்து ரொம்ப ராங்கான நிறைய இஸ்லாமுக்கு, அதாவது இங்கே பேஸ் ரூல் வந்து குரான் ஹதீஸ் தான். இந்த இஸ்லாமுக்கு மாற்றமாக அவங்க நிறைய நடந்திருக்காங்க. ஸோ அதனால நான் சப்போர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நம்ம தலைப்புக்குள்ள வந்து போயிடலாம். ஸோ நம்மளோட தலைப்பு இன்னைக்கு என்ன அப்படின்னா, இஸ்லாம் அண்ட் பாலிடிக்ஸ். அதாவது இஸ்லாமியர்கள் செய்கிற பாலிடிக்ஸ், அவங்க பெரும்பான்மையாக இருக்கிற இடங்களில் செய்யக்கூடிய பாலிடிக்ஸ் பற்றி மட்டும் இல்லாமல், நம்ம ஊர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சிறுபான்மையினராக இருக்காங்க. சிறுபான்மையினராக நம்பர்ஸில் நான் சொல்கிறது. ஸோ இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறதுனால அவங்கள சுற்றி நடக்கக்கூடிய, இல்லை அவங்கள சுற்றி நடத்தப்படக்கூடிய அரசியல் பாலிடிக்ஸ் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இந்த தலைப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு நல்ல தலைப்பு. சமகாலத்தில் பேசுறதுக்கு இருக்கா நிறைய விஷயம்? கண்டிப்பாக. ரைட்டு, ஓகே. எலெக்ஷன் வருது. ஸோ இந்த எலெக்ஷன் ஓட்டு போடுறது மட்டும் பாலிடிக்ஸ் இல்லை. முக்கியமாக அந்த ஓட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்த 5 வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பாலிடிக்ஸு. நம்ம இந்தியாவில் பார்ட்டிஷன், சுதந்திரம் கிடைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜின்னா வந்து பாகிஸ்தான், காந்தின்னு சொல்ல முடியாது, இந்தியா வந்து இந்த சைடு வந்து வந்துருச்சு. பட் முஸ்லீம்களுக்கான ஒரு தேசம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானில் வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பட் அங்கே அதுக்காக பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டால் பிரச்சனைகள் வந்து இருக்க தான் வந்து செய்யுது. ஆனால் இந்தியாவிலேயே என்ன ஒரு கடினமான ஒரு விஷயமா ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பெருமையை யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. ஆனால் அந்த பெருமை மட்டும் நம்ம பேசிட்டு போயிட முடியாது. அவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்கு நீங்கள் பண்ணணும். இவ்வளோ மக்கள், கோடி மக்கள் இருக்காங்க, இல்லை விதவிதமான நம்பிக்கையிலேருந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு அரசாங்கம் நடத்துறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. அப்படி இருக்கிறப்போ சிறுபான்மையாக இந்தியாவில் வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இல்லை கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க. பட் நம்பர்ஸில் வந்து சிறுபான்மையினர்லேயே அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் தான். அவங்க இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்காங்க. இப்போ கிறிஸ்தவர்களாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பிரிட்டிஷ்காரங்களாம் வந்ததுக்கப்புறம் தான் இந்தியாவில் வந்து கிறிஸ்தவம் தோன்றுச்சு அப்படிங்கிற மாதிரி பெரும்பான்மையாக வந்து சொல்லுவாங்க. ஆனால் முகல்ஸ் மேலே ஆட்சி பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சவுத்தில் வந்து இஸ்லாம் வந்துருச்சு. இஃப் ஐ எம் ராங் ப்ளீஸ் கரெக்ட். நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கும்போது பேரலலி இஸ்லாம் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. அதுதான் ரொம்ப ஓல்டஸ்ட் பள்ளிவாசல் வந்துட்டு இங்கே சேரமான் பெருமான் கட்டினதாக இருக்கும். சூப்பர்.
ஸோ இவ்வளோ கிரவுண்டடாக ரூட்டடாக நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இஸ்லாம் அதுங்க சிறுபான்மையினராக போயிட்டதுனால அவங்கள சுற்றி வந்து இந்த 60 வருஷத்துக்கும் மேலே இருக்கிற சுதந்திர இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசியல் பற்றி நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இஸ்லாமியர்களுக்கு உண்டான அரசியல் அப்படிங்கிறது இந்தியாவில் எப்படி இருக்குது? ஒரு சாரார் எப்படி சொல்கிறாங்க, எவ்வளோ கண்ட்ரீஸ்லாம் போய் பாருங்கயா, அங்கெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வாங்க, இது வந்து சொர்க்க பூமி, நம்மளாம் எவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ சுதந்திரமாக வாழ்ந்துட்டுருக்கோம் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு சாராரோட கருத்து. இன்னும் இஸ்லாமியர்களுக்கு உண்டான அரசியல் வந்து இந்தியாவில் சரியாக இல்லை, பிரதிநிதித்துவம் இல்லை, அவங்க அரசியலுக்காக ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு பார்வையாக இருக்குது. அது எக்ஸாக்ட்லி உண்மையும் கூட. முதல்ல அந்த இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்ச பார்ட்டிஷன் சொல்லும் போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, முஸ்லீம்களுக்கான தேசத்தை உருவாக்க போகிறோன்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போல் இஸ்லாமிய சட்டங்களை நிறைவேற்றி ஒரு இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு போகிறோம் அப்படின்றப்ப அதில் பொதுவாக யார் ஷரியாவா, ஷரியா குரான் படி வாழ்க்கையை நடத்துறது. ஸோ அதுபடி யார் நல்லா வாழ்க்கை விரும்புவாங்கன்னா முஸ்லீம்கள் தான் விரும்புவாங்க. அப்படி போனாங்க. ஆனால் பாகிஸ்தான் அப்படி நடத்தப்படலை. அப்படி சொல்லி வாங்கிட்டு போய் அவங்க வந்து இஸ்லாம் படி நடத்தலை. அது ஒன்றும் பேசிக்கானது. இங்கே உள்ள முஸ்லீம்கள் வந்துட்டு நாங்கள் வந்து இஸ்லாம் என்னன்னு தெரியப்படுத்துறதுக்கு யார்கிட்ட படுத்த முடியும்? நான் முஸ்லீம்கிட்ட தான் படுத்த முடியும். நாங்கள் தனியாக போயிட்டு வந்துட்டு இஸ்லாம் அது இதுன்னு ஒரு ரொம்ப புனிதமானது, நிறைய சுதந்திரங்களை கொடுக்குதுன்னு யார்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறது? ஸோ இவங்க மக்கள்கிட்ட இருந்து தான் இந்த மக்களை வந்து நாங்கள் சரிப்படுத்த முடியும் அப்படின்னு இருந்துக்கிட்டாங்க. சில பேர் எங்களோட மண் இது, நாங்கள் இங்கே தான் பிறந்தோம், இங்கே தான் இருப்போம்னு இருந்துக்கிட்டாங்க. ஸோ இது பேசிக் ரூல். ஆனால் இஸ்லாமிய அரசுன்றது ஒரு ஒழுங்கானதை சொல்கிறேன் வந்து அது எல்லா மக்களுக்கானது, ஒரு செக்குலர் அரசு தான். அது வந்து முஸ்லீம்னா மட்டும் ஒரு இது, நான் முஸ்லீம்னா ஒரு இது பண்ணாமல், முஸ்லீம் தப்பு பண்ணால் 2 அடி சேர்த்து அடிக்கும். ஏன்னா நீ வந்து ஒரே இறைவன் எல்லாம் தெரியும் உனக்கு. கரெக்ட். உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிறந்ததுலேருந்து சொல்லி கொடுக்கப்படுது. நான் முஸ்லீம்க்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு குரான்னா என்னன்னு தெரியாது, அதீத்னா என்னன்னு தெரியாது. ஸோ அவங்க தப்பு செஞ்சால் ஒரு தண்டனை மாதிரியும் இவங்களுக்கு டபுள் தண்டனை மாதிரியும் தான் நபிகள் நாயகம் அப்பையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இவங்க ஒழுங்காக இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியவங்க, அது கோட்டை விடுறது தான். இது ஒரு பேசிக். ஆனால் இப்போ இந்த இஸ்லாமிக் அரசுனா என்னன்ற புரிதல் வந்து முஸ்லீம்களுக்கே இல்லை. அது வந்து ஓப்பனாக ஒத்துக்கிறேன். ஸோ அதனால் வந்து அவங்க முஸ்லீம்களுக்கான ஆட்சி இப்போ அந்த மாதிரி சொல்கிறது வந்து தவறு. எப்படி ஒரு திராவிடம் ஒரு சித்தாந்தமோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ் தேசியம் ஒரு சித்தாந்தமோ இஸ்லாம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஆனால் அது ஒரு ஃபால்ஸ் ஃப்ளாகாக போயிட்டனால, அது தவறாக போனனால முஸ்லீம்கள் என்ன ஆயிட்டாங்க, காலப்போக்கில் நம்ம உயிர் வாழ்ந்தா போதும், இங்கே சர்வே பண்ணால் போதும். அதுக்கு எது வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்னா பிஜேபி, அந்த இந்துத்துவ அரசு, அது வந்து அதுக்கு தேவை ஒரு வில்லனை காட்டணும். வில்லனை காட்டினா தான் தன்னை வந்து ஹீரோவாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து முஸ்லீமை பூச்சாண்டி காட்டியே இவங்க வந்துட்டு இந்துக்கள் சொல்லக்கூடிய ஓட்டுகளை வாங்குறாங்க. நிறையா இந்து சகோதரர்கள் அப்படி இல்லை, ஆனால் ஒரு பொய்யான பின்பம், இவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை அழிச்சிருவாங்க இப்படின்னு ஒரு பொய்யான பின்பம் காட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களை திரட்டி ஒரு ஆட்சியை நிறுவ பார்க்குறாங்க. இது முஸ்லீம் பார்க்கும்போது நமக்கு யார் ஆதரவு? ஸோ ஓகே, பிஜேபிக்கு ஆப்போசிட்டாக அவங்க பார்க்குறது காங்கிரஸை. ஸோ வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஒரு சூஸ் த லெஸ்ஸர் ஈவல்ன்பாங்களே, 2 பேருமே கெட்டவங்க தான், ஆனால் இவனோட இவன் கொஞ்சம் கம்மி கெட்டவன்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு போனி அவரை ஓவராலாக அவங்க தான் காக்கக்கூடியவங்க. இந்த மாதிரி நார்த்தில் இப்படி ஆயிடுச்சா. சேம் தமிழ்நாடு வந்துட்டிங்கன்னா இங்கே வந்துட்டு டிஎம்கேக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி சூஸ் த லெஸ்ஸர் ஈவல்ன்ற கான்செப்டில் இவனும் கெட்டவன், ஆனால் இந்த கெட்டவன்லேயே கொஞ்சம் கம்மி கெட்டவன் டிஎம்கே அப்படின்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு சாரார் முஸ்லீம் இருந்தாலும், நிறைய சாரார் முஸ்லீம் சிறுபான்மையை பாதுகாக்கிறவங்களே இவங்க தான் அப்படின்ற வகையிலையும், இவங்க சரியான அரசு அப்படின்ற வகையிலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஆனால் டோட்டலி இஸ்லாம் படி ராங்கான ஒரு விஷயத்தை தான் முஸ்லீம்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பட் இவ்வளோ டக்குன்னு உள்ளே வந்துட்டீங்க நீங்கள். இதெல்லாம் பற்றி தான் நம்ம சம்மரி கொடுத்துருக்கீங்க என்னெல்லாம் பேச போகிறோன்னு. பட் பொதுவாகவே இந்தியல் அரசியல் அமைப்பு, இந்தியா, அதாவது இந்த காங்கிரஸ் பிஜேபியை தள்ளி வச்சுட்டு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்கிறதுக்கு ஒரு தகுதியான நாடு, ஒரு சந்தோஷமாக வாழக்கூடிய எல்லா அமைப்புகளும் இருக்கிற நாடுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, அந்த இந்திய மக்கள் இருக்காங்களா, இப்போ அந்த சட்டங்கள் தனி, மக்கள் தனி வச்சுக்கோங்களேன். இவங்க ரொம்ப வந்து பாசமான மக்கள், சகிப்புத்தன்மை ரொம்ப. ஆமாம், அதோட வந்துட்டு ரொம்ப அன்பாக இருப்பாங்க முஸ்லீம்கள் மத்தியில். இந்த வெறுப்பு அரசியல்லாம் வர்றதுக்கு முன்னாடி முஸ்லீம் வந்து பாயெல்லாம் வந்து மாமா மச்சான் தான் கூப்பிடுவாங்க. அவங்க வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா முஸ்லீம்கிட்ட வந்து இது பண்ணுங்க, அவங்கள்ட்ட போய் கொடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அந்யோன்யமாக தான் நம்ம வாழுவோம். ஸோ இந்த நட்பு, இந்த மக்களோட அன்பு இதெல்லாம் தனின்னு வச்சுக்கோங்களேன். அரசியல் ரீதியாக, ஸ்ட்ரக்சர் ரீதியாக நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு இஸ்லாமியனாக இருக்கும்போது நான் வந்து இஸ்லாம் தான் சரியான பொலிட்டிக்கல் சிஸ்டமாக பார்க்குறேன், இந்த உலக மக்களுக்கே சிறந்ததுன்னு. ஆனால் அது ஒழுங்காக முஸ்லீம்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணலன்றதை ஒத்துக்கிறேன்.
இந்த நீங்கள் இஸ்லாமிய அரசுனே அப்படின்னா முகல் மாதிரி இருக்குமா, இந்த பாரு துபாய் பாரு அப்படின்னு அதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அந்த நபிகள் நாயகம் அந்த அந்த அவங்கள பின்தொடர்ந்து குரான் ஹதீஸ் படி ஆட்சி செஞ்ச ஒரு நல்ல மக்களோட ரூல்ஸ் தான். ஓகே, திருப்பி ஆனால் நீங்கள் இஸ்லாமிக் ரூல் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறீங்க. சரி, அப்போ கரண்ட் டைமில் கரண்ட் சினாரியோவில் எந்த கண்ட்ரி அட்லீஸ்ட் க்ளோஸ் டு இட் நான் சொல்லுவேன்ப்பா இது ஓரளவுக்கு நான் நினைக்கக்கூடிய இல்லை குரானில் எழுதியிருக்கக்கூடிய ஒரு இஸ்லாமிக் ரூல்னா ஒரு நியாயமான இஸ்லாமிக் ரூல் வந்து நடக்குது இப்போ மாடர்ன் டைம்லனா எந்த கண்ட்ரியும் நீங்கள் எக்ஸாக்டாக எதுவுமே கிடையாது. எதுவுமே இல்லையா? ஆமாம், ஆப்கானிஸ்தான் கூட இல்லையா? இல்லை, ஆப்கானிஸ்தானை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நமக்கு சரியாக கிடைக்கல. ஓகே, அது வந்து ஒரு தாலிபான்கள் நல்லா ஆட்சி பண்ணிட்டு மீடியா சொல்கிறது தான் நமக்கு வருது. ஓகே, நான் எக்ஸாக்டாக இப்போ தாலிபான் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, ஒரு வருஷம் 2 வருஷம், அதை வச்சு யாராவது ஒரு இதை சொல்ல முடியுமா? பெரும்பான்மையாக பார்க்கும்போது அங்கங்கே வந்து லூப் ஹோல்ஸோடு தான் நடத்துகிறாங்க. சவுதி அரேபியாவாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், பஹ்ரைனாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கரெக்டான ஒரு இஸ்லாமிக் மெக்கா இருக்கிற கண்ட்ரியும் சொல்கிறீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அங்கே நீங்கள் இல்லாத தவறுகளே இப்போ கிடையாது. நான் ரீசெண்டாக கூட சவுதி போயிட்டு வந்தேன். ஸோ டோட்டலாக ஒரு வெஸ்டர்ன் கல்ச்சர் ஹராம் தானங்க, ஆல்கஹால் அதெல்லாம். ஆல்கஹால் மட்டும் அதாவது ஆல்கஹால் இல்லீகலாக விற்கப்படுது, லீகலாக இல்லை. ஆனால் வந்துட்டு இந்த பெண்கள் வந்துட்டு சுதந்திரமான்ற பேரில் வழிகெட்டு சுதந்திரமாக போகிறத தவறு சொல்ல, அந்த ஒரு ஆண்களை மயக்கக்கூடிய அரைகுறை ஆடுகளோட ரொம்ப ஒரு தறிகட்டு திரிகிற மாதிரி இருந்தோம். ஆண்களும் வந்துட்டு ரொம்ப இஸ்லாமோட ரூல்ஸுக்கெலாம் அகெயின்ஸ்டாக போகிற மாதிரி சவுதி அரேபியா மாறிடுச்சு. அது வெஸ்டர்ன் கல்ச்சரை அடாப்ட் பண்ணனால அப்படி வந்து செதஞ்சிச்சு. ஆல்ரெடி மற்ற முஸ்லீம் கண்ட்ரிலாம் எப்போயோ போயிருச்சு. பாகிஸ்தான்லாம் நான் இந்தியா கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியா கிரேட்டு, பாகிஸ்தான் வெஸ்ட்டுன்பேன். அந்தளவுக்கு அது இஸ்லாமோட அகெயின்ஸ்டாக போயிடுச்சு. ஸோ ஒழுங்கான இஸ்லாமிக் அரசு வந்து இப்போ எங்கேயுமே இல்லை. ஓகே, இப்போ காங்கிரஸ் கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கொடி மாதிரியே இருக்கும் அவங்களோட கொடியை. இந்தியா நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. நம்ம பிஜேபிக்கு வருவோம். அதுக்கப்புறம் தான் ஜனதா பார்ட்டிலாம் ஆட்சிக்கு வந்துச்சு. அப்புறம் பிஜேபி ஆட்சிக்கு வந்து வாஜ்பாய் இருந்தார். அப்புறம் இப்போ மோடி தொடர்ந்து இருந்துட்டு இருக்காரு. காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க வந்து இந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தை வந்து அவங்களோட ஆட்சியில் பெரும்பான்மையாக இல்லை. அவங்கள வந்து புனிதர்கள் அப்படின்னு நான் முக்கியமாக வந்து மொத்தமாக சொல்லிடல. ஆனால் அவங்களோட ஆட்சியில் எப்படி இருந்தது, முஸ்லீம்களுக்கான ஒரு வாழ்க்கை தரம், இங்கே அவங்களோட வாழ்வு நிலை எப்படி இருந்தது, சமூக ஏற்பு எல்லாமே வந்து சரியாக இருந்துச்சா? அந்த ஒரு 50 வருஷம் அவங்க வந்து தொடர்ந்து ஆண்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்னோட வயசு கம்மி இல்லை. ஸோ அவ்வளோ தூரம் டெப்த்தாக சொல்ல தெரியலனாலும் தெரிஞ்சதை வச்சு சொல்லும் போது காங்கிரஸோட ஆட்சி சூப்பராக இருந்துச்சான்னு கேட்டால் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டது காங்கிரஸோட ஆட்சியில் தான். ஸோ மேஜராக எதை சொல்லணும், அதுதான் மெயின். முஸ்லீம்களோட ஒரு பள்ளிவாசல் வந்துட்டு பட்டப்பகலில் இடிக்கப்படுது கூட்டோடு வந்து அதை தடுக்க வேண்டியவங்க அது தடுக்கலை. ஸோ அதுலேருந்தே தெரியுது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. ஆனால் நீங்கள் திரும்ப கம்பேரிங் பண்ணிங்கன்னா பிஜேபியா காங்கிரஸானா காங்கிரஸ், திமுகவா பாஜகவானா திமுக, இப்படி தான் வந்து முஸ்லீம்களோட நிலைமை இருக்குது. ஆனால் நான் தான் சொல்கிறேன், நான் டோட்டலாக வேறு பேசுகிறேன். நான் இந்த சித்தாந்தங்களுக்கு பின்னாடி போகாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதை படிங்க, அதை வந்து நான் முஸ்லீம்கிட்ட சொல்லுங்கள், அவங்க கேட்பாங்க. இப்போ நீங்கள் நார்மலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறேன்னா, இங்கே ஏதாவது ஒரு ரேப்பு இதெல்லாம் நடந்துச்சு வச்சுக்கோங்களேன், நம்ம மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, அவனை அந்த இதில் அமீரக கண்ட்ரியில் வர மாதிரி வெட்டிடுங்கடா அப்படியே அவங்க கேட்குறாங்களா? இது வெறும் ஒரே ஒரு ரூல், வெறும் ஒரு இஸ்லாமிக் ரூலை வந்து இந்த மக்கள் நேசிக்கிறாங்கன்னா உண்மையிலே இறைவன் வந்து என்னென்னலாம் சிறந்ததை கொடுத்துருக்கான் அப்படின்னு இவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய கடமை யார்கிட்ட இருக்கு பிரதர்? எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு. நாங்கள் ஒழுங்காக பண்ணலை. ஸோ அதை பண்ணுங்க. அதை பண்ணும் போது அதுதான் இங்கே சிறந்த தீர்வாக இருக்கும்னு நான் பார்க்குறேன். அதாவது எக்ஸாக்டாக இஸ்லாமிக் ஆட்சின்றது ஒரு செக்குலரான ஆட்சி, அது முஸ்லீம்களுக்கான ஆட்சி கிடையாது. ஆனால் நான் ஒத்துக்கிறேன், முஸ்லீம்கள் அப்படி வந்து ஆட்சி பண்ணலை. ஓகே, ரைட். இப்போ இந்தியாவுக்கு உண்டான ஒரு ஆட்சி முறை, இந்தியாவுக்கு உண்டான ஒரு அரசியல் அமைப்பு, இப்போ இந்தியா அப்படிங்கிறதுல வாழ்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் கிறிஸ்டியன் முஸ்லீம் ஹிந்துவாக மாற்றி நம்மளோட நம்பிக்கையின் மூலிமா பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரே ரூல்ஸ் கடியில் தானே வர்றோம். அப்படி இருக்கிறப்போ வந்து எப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கையின் ஆட்சியை போயிட்டு வந்து உங்களாலேயும் போதனை செய்ய முடியும், அதை மற்றவங்களாலையும் எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு நான் கேட்குறேன். அது வந்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி தான், ஒரு ரூலை காட்டிட்டோம்ல, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆமாம், ரேப் பண்ணால் இந்த தண்டனை தான் கொடுக்கணும்னு. இது மாதிரி என்னென்ன இருக்குது இஸ்லாம் படி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே டேக்ஸ் சிஸ்டம் கிடையாது. நம்ம ஒரு பிஸ்கெட் வாங்குகிறோம், ஒரு பெட்ரோல் போடுறோம்னா இதில் எல்லாருமே அந்த 3 ரூபா 4 ரூபான்னு எல்லாரும் டேக்ஸ். ஆனால் ஏழைக்கு வேறு மாதிரி டேக்ஸு, பணக்காரனுக்கு வேறு மாதிரி டேக்ஸு. இதுதானே நீதியாக இருக்க முடியும்? அதாவது ஈக்குவாலிட்டி வந்து சரி கிடையாது, ஈக்குவிட்டி தான் சரி. எல்லாருக்கும் நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறவன், அவன் 10 லட்சம் சம்பாதிக்கிறவன், இவங்க 2 பேருக்குமே அந்த வருமான வரின்றது தனி. ஆனால் இந்த பொருட்கள் வாங்குறதுல ஒரே வரி போடுறது வந்துட்டு
அது வந்து எப்படி நீதியாக இருக்க முடியும், நியாயமாக இருக்க முடியும். நியாயமாக இருக்காதுல்ல. அது மாதிரி பொருளாதார சிஸ்டம் இப்படி இருக்குன்னா இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் மதுவை பேன் பண்ணுறதா இருக்கட்டும், பெண்கள் இஸ்லாம் படி பார்த்திங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறந்தா வந்து அது வந்து நற்செய்தியாக இஸ்லாம் பார்க்குது. வரதட்சணைன்றது இஸ்லாமில் கிடையாது. பெண்கள் தான் வந்துட்டு வரதட்சணை கேட்பாங்க ஆண்கள்கிட்ட, ஆண்கள் கொடுக்கணும். அப்போ என்னம்மா பண்ணும் இந்த ரூல்ஸு, டோட்டலாக ஆண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுக்கறதுக்கான ஃபெசிலிட்டி ஏற்படுத்தி பண்ணி கொடுக்கும், ஆண்களுக்கான நிதி உதவியை கொடுக்கும் இஸ்லாமிக் கவர்மெண்ட்டு. பெண்கள் வந்துட்டு சகஜமாக தனக்கு என்ன தேவை, ஏன்னா உண்மையிலேயே இந்த திருமண வாழ்க்கையினால ஒரு இழப்புன்னு ஒன்று சொன்னால் அது பெண்களுக்கு தான். அவங்க இவ்வளோ நாள் வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை அப்பா அம்மாவை விட்டு வராங்க, அவங்க வந்து இனிமேல் கணவன் கூட தான் வாழ போகிறாங்க, கணவனுக்கான தேவைகள்லாம் பூர்த்தி செய்யும் போது அவங்கள்ட்ட இருந்து காசை பிடுங்கிறது வந்து சரியா இருக்குமா, இல்லை நாம அவங்களுக்கு கேட்கறத கொடுக்கறது சரியா இருக்குமா? யோசிச்சு பார்த்தாலே பாவம் இல்ல ஃபுல்லா. ஏன்னா ஒரு குடும்பத்துல இன்னொரு குடும்பத்துக்கு வராங்க, அதுவே வந்து ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும். அதுல புடுங்கிட்டு அது பண்றது வந்து ஒரு கொடுமையான விஷயம். 2, அடுத்து வந்து இந்த மதுனால எத்தனை குடும்பங்கள் சீரழியுது. அதாவது சரியா ஒருத்தன் குடியை விடணும்னு நினைச்சா கூட எப்போ முடியும்? ஒரு வைன் ஷாப்னு ஒரு இந்த கொரோனா பீரியட் பார்த்தீங்களா, எத்தனை பேர் வந்துட்டு அந்த தண்ணி அடிக்க ஷேவிங் லோஷன் எல்லாம் ஏதோ இது பண்ணி ட்ரை பண்ணி குடிச்சிட்டு என்னென்ன பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலும் ஆனால் சரியானது கிடைக்கல, கொஞ்ச நாள் வேணா அந்த இது இருக்கும். நிறைய பேர் கிடைக்கல. ஆனால் வந்து ஒரு கட்டத்தில் அதுக்கான மாற்று வழியை கொடுத்து க்யூர் பண்ண முடியும். அப்போ மது ஒழிக்கிறதுக்கான ஒரே வழி வந்து கவர்மெண்ட் வந்து மதுக்கடைகளை மூடணும். அது பண்ணியிருந்தா இன்னும் அவங்க எத்தனை குடும்பங்களோட தாலிகள் காப்பாற்றப்பட்டிருக்கும், எத்தனை எங்கள் அப்பா குடிக்காமல் வந்தால் போதும் எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மாவை அடிக்காமல் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரியான சூழல்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு தீர்வை வந்துட்டு இஸ்லாம் கொடுத்துருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு இன்னும் நபிகள் நாயகம் காலகட்டத்தில் ஒரு மாற்று மதம், அது யூதரா கிறிஸ்தவரான்னு தெரியல, அவங்கள வந்து ஒருத்தவங்க விபச்சாரம் பண்ணிட்டாங்க. உடனே நபிகள் நாயகம் அந்த சட்டம், அந்த யூதரோ கிறிஸ்தவரோ வராங்க, என்னங்க பண்ணலாம் இந்த மாதிரி பிரச்சனை, உங்கள் வேதத்தை எடுங்க, அதிலிருந்தே நான் தண்டனை கொடுக்குறேன், குரான் படி வேணாம். அங்கே வந்து அதுக்கு விபச்சாரத்துக்கு ஒரு தண்டனை சொல்லுது, இவங்க மறைக்கிறாங்க. ஸோ வந்து அந்த ரிலீஜியஸ் ரூல்ஸ்லேயே இவங்க மதத்தில் இதுக்குன்னு ஒரு சில தண்டனைகள்லாம் இருக்கலாம், அது கொடுக்கப்படும். ஒன்லி இஸ்லாமிக் ரூல் மட்டும்தான் இப்படின்னு இல்லாமல் அதுலேருந்து எடுத்து அது சமமான நீதியாக கொடுக்கப்படும். அதோட வந்துட்டு ஒரு முஸ்லீம் தப்பு பண்ணிட்டான்றனால காப்பாற்றாது இஸ்லாம், அவனை தான் முதல்ல தண்டிக்கும். நீங்கள் ரொம்ப நீதியாக வந்து நான் முஸ்லீம்கிட்ட நடந்துக்கணும், அவங்கள வந்து கேராக பார்த்துக்கணும், அவங்களுக்கு இஸ்லாம்னா என்னன்னு புரிய வைக்கணும். ஸோ அது வந்து ஒரு அழகிய முறையில் இருக்கணும். ஸோ பிற மத கடவுள்களை திட்டாதீங்கன்னு குரான் சொல்லுது. ஸோ எத்தனை பேர் இதை தெரிஞ்சிருக்கும், ஃபாலோ பண்ணுறாங்க தெரியல. அப்போ வந்து இஸ்லாம் படி ஒரே இறைவன், நாங்கள் வந்து நீங்கள் கடவுளாக மதிக்கக்கூடியவங்க யாரையும் கடவுளாக பார்க்கல, ஆனால் நாங்கள் திட்ட மாட்டோம். ஏன்னா அது ஒரு நம்பிக்கையை திட்டினா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அவன் பதிலுக்கு அல்லாவை திட்டுவான், நபிகள் நாயகத்தை திட்டுவான். இதுக்கு வழிவகுக்கிறது யார், நான் திட்டினதால தான். ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது. இது மாதிரி பொருளாதார சிஸ்டமாக இருக்கட்டும், டேக்ஸாக இருக்கட்டும், இன்னும் மற்ற விஷயங்களை அது ஒரு லிஸ்ட்டாக போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரி இஸ்லாம் வந்து ஒரு தனித்துவமாக நிறைய விஷயங்களை வந்து சட்டமாக கொடுத்துருக்கு, ஆனால் அது நடைமுறையில் இல்லை, அதனால சரியா தெரியும். ஓகே, நீங்கள் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர், அந்த சமூக கூட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் எப்படி ரூல்ஸ், சோஷியல் ரூல்ஸ் பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அதாவது ஒரு அரசாங்கம் அது கீழே இருக்கக்கூடிய ரூல்ஸ்லாம் வந்து பேசுகிறீங்க. பட் நம்ம இந்தியா அப்படிங்கிற கண்ட்ரியோட இடம், அதுக்கு சுற்றி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸ், இருக்கிற சண்டைகள்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவோட தீர்க்கப்படாத ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது காஷ்மீர் பிரச்சனை. அதை வந்து ஒன்று பாகிஸ்தான் கூட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது சில பேர், இல்லை எங்களை தனி காஷ்மீர் ஒரு நாடாக கொடுத்துருங்க அப்படின்றது. இன்னும் சில பேர் வந்து இந்தியா கூட இணையணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. இது ரொம்ப நாளாக முடியாத ஒரு பிரச்சனை. அதில் பெரும்பான்மையோட இஸ்லாமியரோட கருத்து வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து மாறுபட்டுகிட்டே இருக்குது. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு, இன்னொருத்தர் ஒன்று சொல்கிறாரு, அதில் சரியான புரிதல் இல்லையோ அப்படின்ட்டு. ஏன் நான் சொல்கிறேன், எங்கேயோ காஷ்மீரில் நடக்கிற பிரச்சனையை பற்றி இங்கே தமிழ்நாட்டில் உங்ககிட்ட கேள்வி எழுப்பணும்னு நினைக்காதீங்க. அங்கே நடக்கிற அந்த பிரச்சனையை வச்சு இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் இருக்கார், இஸ்லாமியர் இருக்காருன்னா அவர்கிட்ட வந்து கேள்வி கேட்கப்படுது. அதற்கு அவர் பதிலும் சொல்கிறார். சில பேர் தெரிஞ்சு சொல்கிறாங்க, தெரியாமல் சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப நாள் நடந்துட்டு இருக்க ஒரு பிரச்சனை. அப்படிங்கிறனால பொதுவாக முஸ்லீம்களுக்கு, இந்திய முஸ்லீம்களுக்கு காஷ்மீர் பிரச்சனை இல்லை, என்ன ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தெரிஞ்சுக்கிறதுக்கு எல்லாருமே இருக்குதுன்னு செய்யும். இந்திய முஸ்லீம்களோட பார்வை என்னன்னா, காஷ்மீரை தனியாக விட்டுருங்கன்றது தான். ஓகே, இந்தியா கூடயும் சேர்க்காதீங்க, பாகிஸ்தான் கூடயும் சேர்க்காதீங்கன்றது தான் காஷ்மீருக்கு உண்டான இந்திய முஸ்லீம்களோட பெரும்பான்மையான பார்வை. ஸோ அதுதான் உண்மை. பாகிஸ்தான் கூட போகணுன்றதையும் அவங்க ஏற்றுக்கல, இந்தியா கூட வரணுன்றதையும் அவங்க ஏற்றுக்கல. இதுதான் ஹரிசிங் இருக்கும்போது போடப்பட்ட ரூல்ஸும். அவங்க வந்துட்டு என்ன இந்தியன் ஆர்மி உள்ள விடும் போது நேரு கிட்ட கையெழுத்து வாங்கி இந்த மாதிரி பாகிஸ்தானை விரட்டி கொடுத்துரு, கொஞ்ச நாள்ல காஷ்மீர் செக்யூலர் ஸ்டேட்டா மாறணுன்றதா இருந்தா. ஆனால் இந்தியா வந்து அதை பண்ணலாம். இது ஒரு இது. இப்போ நான் வந்து பொதுவான இஸ்லாமோட ஆன்சர் சொல்கிறேன்.
இஸ்லாம் படி வந்து இந்த நேஷன் ஸ்டேட்டுன்னு இந்த எல்லை கோடுகள் பிரிக்கப்படுதுல, இது வந்து இஸ்லாம் ஏற்றுக்கலை. அதாவது வந்துட்டு எல்லாரும் மனிதர்கள். இப்போ சவுதி அரேபியாவுக்குள்ளே துபாய்க்காரன் வரக்கூடாது, இதுக்குள்ளே இவன் வரக்கூடாது, இது வரைக்கும் தான் ஏன் ஆச்சு, இது வரைக்கும் தான் ஆச்சுன்னு அப்படி வந்து ஒரு மக்களுக்கான தனித்தனி குறுநிலங்களுக்கான ஆட்சியை வந்து இஸ்லாம் வந்து வரவேற்கல. மனிதர்களுக்கான ஆட்சியை தான் இஸ்லாம் வந்து சொல்லுது. ஆனால் நடைமுறை சாத்தியம் நடைமுறை சாத்தியத்தில் இருந்திருக்கு அந்த காலகட்டத்தில். அதுதான் கிலாஃபத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னா ஒரு ஆட்சியாளர் இருப்பார், மற்ற எல்லாரும் கவர்னர்ஸாக இருப்பாங்க. ஸோ இப்போ எப்படி வந்துட்டு உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் சிற்றரசர்கள் மாதிரி சொல்றீங்க. பிரசிடென்ட் சிஎம்மாக இல்லாமல் கவர்னர்ஸை போட்டால் இந்த ரூலிங்கில் உள்ளவர் போடுற சட்டம் வந்துட்டு இங்கே எல்லாருக்கும் வந்து அந்தந்த மொழி தெரிஞ்சவங்க தான் அங்கங்கே கவர்னராக நெட்வொர்க் ஆயிடுது. ஆமாம், அப்போ எல்லாரும் ஒரு மனித இனமாக கனெக்ட் ஆயிடுவாங்க. ஸோ அது வந்துட்டு இவன் அந்த மொழி பேசுகிறவன், இவன் இந்த நாட்டுக்காரன், இவன் இப்படின்ற வேற்றுமையை வந்து உடைக்கும் அப்படின்றது இஸ்லாம் சொல்லுது. ஸோ தனியாக பிரித்து விடுறத கூட இந்தியாவே பாகிஸ்தானாக பிரித்து விடுறது கூட இஸ்லாம் வந்து ஏற்றுக்கலை. ஓகே, நம்ம என்ன இருந்தாலும் ஒன்று பெரிய கண்ட்ரியா இல்லை சிறிய கண்ட்ரியா பிரிஞ்சு தான் வந்து இருக்கிறோம். அது வந்து எப்போ எக்ஸாக்டாக நடந்துச்சுன்னா பிரிட்டிஷ் வந்து தான் இப்படி ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஒவ்வொருத்தருக்கும் நீ நாடுன்னு போட்டு கொடுத்துச்சு. இந்தியாவோட மேப்பை கொடுத்ததும் பிரிட்டிஷ் தான். அவங்க தாங்க லைட்டாக வந்து பாருங்க இந்த இஸ்லாமிக் ரூலை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வாங்க ஒரே நாடா எங்க நாடாவே மாறி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தையே கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சொல்றேன் இங்க கேப்சரிங்கோ இதோ பிரச்சனை, என்ன ரூல்ஸ் அப்ளை பண்றீங்கன்றது தானே பிரச்சனை. அவங்க வந்து ஒரு கொடுமையான சட்டங்களை இப்போ அதே தான் சொல்கிறேன். மொகல்ஸ் என்ன பண்ணாங்க, மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா இஸ்லாமிக் ரூலை அப்ளை பண்ணல. அதுதான் நான் தெளிவாக ஒத்துக்கிறேன். அவங்க இஸ்லாமிக் ரூலை அப்ளை பண்ணியிருந்தா மற்ற எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ அது என்ன பிரச்சனை, இஸ்லாமிக் ரூல்னா என்னன்னு முஸ்லீம்களுக்கே சரியாக தெரியலை. ஓகே, ஸோ அப்போ அந்த பிரிட்டிஷே பண்ணியிருந்தாலும் சரி அவங்க வந்து சரியாக பண்ணலை. அவங்க வந்து மக்கள்கிட்டருந்து நிலங்களை சுரண்டுறது, அவங்கள்ட்ட வளங்களை அவங்கள அடிமைகளாக வச்சுக்கிறது, அவங்க வந்து வெள்ளையர்கள்னால் உயர்ந்தவர்கள், மற்றவங்களாம் தனக்கு கீழேன்னு நினைக்கிறது, இது மாதிரி தானே அவங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் வந்து நல்ல சில கிறிஸ்தவ சகோதரர்கள்லாம் வெளியே வந்துட்டு கிறிஸ்தவம்னா இது சொல்லுது, அவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அவங்க போதனைகள் பண்ணாங்க. ஆனால் பிரிட்டிஷ் வந்து ஒரு கிறிஸ்தவ அரசாகவும் இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு ரூல்ஸ் படி பார்த்தா கூட ப்ரோ நீங்களே ஒத்துக்கிறீங்க சவுதி அரேபியாவில் கூட எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா முஸ்லீம் நாடு தான், பட் அங்கே போனால் யார் வேணால் வந்து அவங்களோட மதத்தை வந்து ஃபாலோ பண்ணலாம், அவங்களோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லை, அவங்களோட வாழ்க்கை வந்து அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கும்னு பார்த்தா சில நாடுகளில் நீங்கள் துபாயை விட்டுருங்க, துபாயோட கதையே வேறு, அது கமர்ஷியலாக அந்த இடம் ஆக்கப்பட்டு வேர்ல்டு ஹப்பாக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. பட் டர்க்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான், பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான சர்ச் நிறையா இருக்குது, இந்து கோயில்கள் கூட நிறையா இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் சகிப்புத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. திரும்ப சொல்கிறேன், இஸ்லாமிய அரசில் சர்ச்சும் கோயிலும் இருக்கக்கூடாதுன்னு கிடையாது. அதை தான் நான் கேட்க வந்தேன். இப்போ நீங்கள் சொல்கிறபடினா இஸ்லாமிக் ரூல், ப்ராப்பரான இஸ்லாமிக் ரூல் கண்ட்ரியில் நான் பிலீவர்ஸ் எப்படி இருப்பாங்க? இது எக்ஸாக்டான நான் ஒரு நல்ல கொஸ்டின்னா, நான் பிலீவர்ஸ்ன்னு சொல்லாமல் நான் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். நான் முஸ்லீம்ஸ் அப்போ வந்து என்னென்னா அவங்களுக்கான இதே உரிமைகள் கொடுக்கப்படும். அவங்க கோயிலில் போய் பூஜை பண்ணிக்கலாம், சர்ச்சில் போய் இது பண்ணிக்கலாம், அதெல்லாம் தடுக்க முடியாது. நீங்கள் ஒருத்தர் இந்த வலுக்கட்டாயமாக முஸ்லீம் ஆக்குவது வந்து இஸ்லாம் தடுக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்து எப்போ ஒரு ட்ரூ ஃபாலோவராக இருக்க முடியும், மனம் மாறினது பிடிச்சி உணர்ந்து ஏற்றுக்கிட்டா தான் அவர் ட்ரூ ஃபாலோவராக இருக்கும். இங்கேருந்து வரணும். சும்மா நான் கழுத்தில் கத்தி வச்சுட்டோ ஒரு கோயிலெலாம் இடிக்கிறேன், சர்ச்செல்லாம் இடிக்கிறேன், பள்ளிவாசல் மட்டும் தான் இருக்கணும்னா அவன் உள்ளுக்குள்ளே இன்னும் இயேசு கிறிஸ்துவோ கடவுளாக தான் நினச்சிட்டு இருப்பான், மாரியாத்தாவோ மற்ற கடவுளாக தான் நினச்சிட்டு இருப்பான். அப்போ அவனும் ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவராக இல்லை, நடிக்கிறது வந்து இஸ்லாம் தேவை கிடையாது. இது ஒரு தவறான ஒரு இப்போ என்ன ஆகும், இது மாதிரி பண்ணால் நான் முஸ்லீம் கண்ட்ரியில் இருக்கிற முஸ்லீம்களுக்கு இதே நடக்கும். பள்ளிவாசல்லாம் இடிக்கப்படும், நீ வந்து கட்டாயமாக இந்த மதத்தை பின்பற்ற. அந்த மாதிரி சைனால என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். முஸ்லிம்ஸ்க்கு நடக்குது. உலிகர் முஸ்லிம்ஸ் மட்டும் இல்ல, அங்க நீங்க மசூதி வச்சாலே ரொம்ப பெரிய பிரச்சனை பண்றாங்க. நீங்க வாசகங்கள் எழுதக்கூடாது, இது மாதிரி ஒரு பல இஸ்லாமியர்களை கூட்டு போய் மனநோய் அப்படின்னு சொல்லி இஸ்லாமியர்களா இருக்கிறது அவங்கள தெளிவா மாத்திரம் அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரப்பி எல்லாம் வச்சிருக்காங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், ஸோ அது வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் இஸ்லாம் கொடுக்குது, அது வந்து தான் சரியாக இருக்கும். அவங்கவுங்க மதத்தை பின்பற்றட்டும். இஸ்லாம் வந்துட்டு சேலஞ்ச் பண்ணும், ஆனால் விடாது. இதுதான் சரின்றதுக்கு எங்கள்கிட்ட எவிடன்ஸ்லாம் இருக்குது. எப்படி வந்து தமிழ் தேசியம்தான் சரி, திராவிடம் தான் சரி அப்படின்னு அவங்க ஒரு சித்தாந்தத்தை வைக்கிறாங்க, கம்யூனிசம் தான் சரின்னு. நாங்கள் இஸ்லாம் தான் சரின்னு ஒரு சேலஞ்சை வைப்போம். அதுக்கு வந்து இந்த மாதிரி டிஸ்கஷனை வச்சோ ஏதோ பேசியோ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணுறதை வந்து தடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு பேஸ்லெஸ் ஆர்குமெண்ட், ஒரு அது நடைமுறை சாத்தியம் இல்லாதது. அவன் வெளியே ஃபாலோ பண்ணலான்னா வீட்டுக்குள்ளே ஃபாலோ பண்ணுவான். ஸோ
ஸோ வந்து அதை புரிய வச்சு தான் எதுனாலுமே கொண்டு வர முடியும். ஸோ Okay. யாராவது கட்டாயப்படுத்தி ஒருத்தவங்க முஸ்லீமாக மாற்ற முடியும்னு நினச்சாங்கன்னா அது இஸ்லாம் சொல்லித்தராத ஒரு தவறான விஷயமும் கூட. அப்படி ஒன்று எந்த சித்தாந்தத்தையும் அப்படி மாற்றவும் முடியாதுன்றது ஒரு பொதுவான விஷயம். இப்போது காஷ்மீர் பிரச்சனையை பற்றி பேசுகிறோம். அடுத்து நம்ம இந்தியாவில் முஸ்லீம்கள் சம்மந்தப்பட்டு பேசக்கூடிய ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தின ஒரு நிகழ்வு வந்து பாபர் மசூதி இடிப்பு, அதுக்கப்புறம் குஜராத் கலவரங்கள். இந்த 2 விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க முஸ்லீமுக்கும் இல்லை இந்த சைட் வெஸ்ட் பெங்காலில் இருக்க முஸ்லீம், இந்தியாவில் இருக்க எல்லா முஸ்லீம்களுக்கும் ஒரு இடத்துல நடந்த அந்த ஒரு நிகழ்வு, ஒரு பெரிய விஷயம் எந்த மாதிரியான ஒரு இம்பேக்டை, ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு. அவங்களால வந்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு தமிழ்நாட்டு முஸ்லீமா இல்லை வெஸ்ட் பெங்கால் முஸ்லீமா அவங்க பாட்டு அவங்க வாழ்க்கையை நடத்த முடிஞ்சுதா அதுக்கு மேலே. பட் அந்த விஷயத்தோட பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லுவாங்க, செயின் ரியாக்ஷன் எப்படி மற்ற முஸ்லீம்களையும் முஸ்லீம்ஸோட அரசியலையும் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முதல் விஷயம் பிரதர், இஸ்லாம் படி ஒரு கோயிலை பள்ளிவாசலாக மாற்றுறதும் ஒரு சர்ச்சை பள்ளிவாசலாக மாற்றுறது ஹராம், தவறு. அது கூடாது. அந்த மக்களோடது அவங்களுக்கு தான் கொடுக்கப்படணும். இன்னும் வந்து போர் போகும்போது அந்த மத குருமார்களையோ அவங்களுடைய கோயில்களையோ இடிக்காதீங்கன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உண்மையிலேயே இன்ஃபேக்ட் உண்மையிலே பாபர் மஸ்ஜித் ஒரு கோயிலாக இருந்து அது பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருந்தால் அது இஸ்லாம் படி தவறு, அப்படி கூடாது. ஆனால் ஹிஸ்டாரிக்கலாக அது உண்மை கிடையாது, அது பள்ளிவாசல் தான். ராமர் இங்கே பிறந்தார், அங்கே பிறந்தார், இங்கே பிறந்தார், ஜப்பானில் பிறந்தார்னு பல கதைகள் ஒவ்வொருத்தவங்களும் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அது, ஆனால் நான் வந்து இஸ்லாமிக் ரூலிங் சொல்கிறேன். உண்மையிலே ஒரு கோயில் பள்ளிவாசலாக மாற்றப்பட்டிருந்தால் திரும்ப அவங்கள்ட்ட கோயிலாகவே கொடுக்கணும். இதுதான் இஸ்லாமிக் ரூலிங், ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்த விஷயத்தை வச்சு முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டது இருக்குல்ல, அது ரொம்ப கொடுமையானது. இங்கே இந்தியாவில் வந்து முஸ்லீம்கள்னால எதுவுமே ஒரு 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 பவர்ஃபுல்லாக பண்ண முடியாது. அவங்க யார் கீழேயாவது சிறுபான்மையாக இருக்கிறனால ஒன்றிணைஞ்சு ஒரு கீழே தான் இருக்காங்க. இன்னும் வந்து இந்த இடத்துல வந்து முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாக முஸ்லீம் நாடுகள் தான் இருக்கணும். அவங்க வந்து பாலஸ்தீனே கைவிட்டுட்டாங்க. ரொம்ப பெரிய விஷயமே. முஸ்லீம்கள் வந்து ரொம்ப புனிதமாக நினைக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸான்ற பள்ளிவாசல் அங்கே இருக்குது. பாலஸ்தீனுக்கே அந்த முஸ்லீம் நாடுகள் வரல. ஸோ இந்திய முஸ்லீம்களுக்காக வரப்போகிறாங்க. பெருசாக இல்லை, ரொம்ப ட்விட்டரில் ஒரு ட்வீட் போடுவாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து பெரிய எதிர்ப்புகளை காட்டலை. ஸோ வந்து முஸ்லீம்கள் வந்து இங்கே வந்து இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா அவங்க வந்து தன்னுடைய சித்தாந்தங்களை முடக்கிட்டு ஒரு காங்கிரஸுக்கு பின்னாடியும் ஒரு டிஎம்கேக்கு பின்னாடியும் தான் இருந்துகிட்ருக்காங்க. இன்னும் இந்த ஒரு பள்ளிவாசல் போச்சுன்னா இன்னும் பல பள்ளிவாசல் போயிருமே அப்படின்னு ஒரு இயலாமையில் வருத்தத்தோடு தான் இருக்காங்க. இந்த குஜராத் கலவரம் அப்படிங்கிறது எந்த சைடு உயிர் போனாலும் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு தாயோட யாரோ ஒரு தந்தையோட இழப்பு தான் இல்லையா? அது ஒரு குடும்பம் வந்து எந்த உயிருமே அநியாயமா கொல்லப்படுறது வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பார்க்குறாங்கன்னா அவங்களோட சைக்கோ யாருமே கிடையாது. இல்லை, நான் அந்த ஏன் அதை பற்றி நான் பேச வரேன்னா அதோட இம்பாக்ட் தமிழ்நாட்டில் எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி சம்பவங்கள்னால வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்திருக்குமா? எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இந்து முஸ்லீம் சண்டை, கலவரம், எதிர்ப்பு, இந்த எனிமிட்டி, வஞ்சகம் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. பட் எங்கேயோ நடந்த ஒரு விஷயத்தினால இங்கே அதற்கு அந்த எதிர்ப்பை காட்டுறேன் அப்படிங்கிறதுனால சில சம்பவங்கள் வந்து கோயம்புத்தூரில் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாகவே பேசுவோம், பிஜேபி ரீசெண்டாக எங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது தமிழ்நாட்டில், பிஜேபியே வர முடியாது, தமிழ்நாட்டில் பிஜேபி கால் வைக்க முடியாது அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்களா? திராவிட கட்சியை சேர்ந்தவங்க, தமிழ் தேசியம் பேசுகிறவங்க, மற்ற சிறுபான்மையினர் எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் தான் வந்து அதோட இம்பாக்ட் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. குண்டு வெடிப்பு நடக்குது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மீதான தாக்குதல் நடக்குது. மத கலவரங்களுக்கு உண்டான ஒரு களமாக கோயம்புத்தூர் வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு பிஜேபியோட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டாக தமிழ்நாட்டில் வந்து கோயம்புத்தூர் இருக்குது. அண்ட் ஆளுங்கட்சி நாங்கள் வந்து பெரும்பான்மையாக வந்து சக்தியான ஆளுங்கட்சின்னு சொல்லப்படுற டிஎம்கேக்கு கோயம்புத்தூரில் செந்தில் பாலாஜி மாதிரியான ஒரு நல்ல இறங்கி வேலை செய்கிறவங்கலாம் வந்தால் தான் அவங்களாலே ஒரு 2-3 சீட் வந்து ஜெயிக்க முடியுது. உங்களுக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அங்கே ஏதோ ஒரு நடக்கிற விஷயம் வந்து இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் இருக்க ஒரு முஸ்லீமோட வாழ்க்கையை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணி பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடிஞ்சுதா? பிரதர், இதில் வந்துட்டு திரும்ப ஒரு இஸ்லாம் சொல்கிற சொல்யூஷன் சொல்கிறேன். நம்மளோட சொந்தக்காரனை ஒருத்தன் அடித்து கொன்னுட்டான், ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒரு இஸ்லாம் சட்டம் நடைமுறை இல்லாத ஒரு நாட்டில் வாழ்கிறேன். எனக்கு வேதனை இருக்கும் என் சொந்தக்காரனை கொண்டுட்டானேன்னு. ஆனால் நான் ஒரு குழுவை சேர்த்துட்டு நான் ஒரு ஆட்களை சேர்த்துட்டு பதிலுக்கு போய் அவனை கொல்றது வந்து இஸ்லாம் படியே தப்பு. இஸ்லாமிக் கண்ட்ரி இருந்தால் அரசாங்கத்திட்ட கொடுக்கணும், ஓகேங்களா? நம்ம அதாவது அரசோட அந்த கட்டளையை அந்த பவர் வந்து ஒரு தனி மனிதன் எடுக்கிறத வந்து இஸ்லாம் வந்து தவறுன்னு சொல்லுது. நம்மளை தாக்க வரும்போதே தற்காத்துக்கிறது வேற, அது டோட்டலாக இந்திய அரசுமே அனுமதிக்குது, டிஃபென்ஸ்க்காக நம்ம உயிரை காப்பாது. ஆனால் இந்த
ஆர்மி அட்டாக் இருக்குல்ல, அது ஆர்மி அல்லாதவங்க பண்றதை இஸ்லாம் வந்து தடுக்குது. அதாவது ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு பெட்டாலியன் கண்ட்ரோல்டு ஒரு ஆர்மி மாதிரி போயிட்டு அது முறைப்படுத்தி அது அந்த ஒரு போர் அப்படின்னா ஓகே, அறம் இருக்கு. கவர்மெண்ட் பண்ணணும், கவர்மெண்ட் ஓகே, அரசாங்கம். நம்ம 4 பேர் சேர்ந்துட்டோ ஒரு 10 பேர் சேர்ந்துட்டோ என்னதான் குழுவை உருவாக்கினாலும் அது கவர்மெண்ட் கிடையாது. அது பேர் மாப் வயலன்ஸ். அது வந்து மாப் வயலன்ஸா இருந்தாலும் அதுக்கு நீதியே இருந்தாலும் அதுல ஒரு லாஜிக்கல் ஒரு வெயிட்டேஜான ரீசனே இருந்தாலும் அது சட்ட ஒழுங்கு சீர்கொடுக்கும். இது இஸ்லாமிக் அரசே இருந்தாலும் சரி. அப்ப இந்தியாவிலும் அப்படித்தானே, அவன் போலீஸோட சட்டத்தை எடுத்துக்கிட்டா அது எடுக்கக்கூடாது. அப்ப அங்கங்கதான் இருக்கணும். ஸோ இதன் அடிப்படையில் இந்த கோயம்புத்தூரோட பேக் ஸ்டோரி என்னன்னா, எக்ஸாக்டா எனக்கு சொல்லப்பட்டது, நான் விசாரிச்ச வரைக்கும் வந்து 3 சகோதரர்கள் வந்துட்டு முஸ்லீம்கள் வந்து ட்ரிபிள்ஸ் போறாங்க. அப்போ வந்து ஒரு ஹிந்து போலீஸ் இருக்காரு, அவர் வந்து நிப்பாட்டி என்ன எதுன்னு கேட்கும்போது இந்த 3 பேர்ல ஒருத்தன் கத்தி எடுத்து அந்த முஸ்லீம் நபர் குத்திட்டான். ஐயோ, போலீஸை குத்திட்டான். அப்ப இந்த இவரோட பேர் வந்துட்டு கிறிஸ்டின். அவர் ஆக்சுவலா அவரோட பேர் இந்துவோட உங்க பேர் வரும்ன்ற மாதிரி அது மாதிரி அந்த ஹிந்து பேரை மட்டும் பரப்புறாங்க. இது மக்கள் மத்தியில் என்னாச்சுன்னா, ஹிந்து வந்து முஸ்லீமை கொண்டுட்டான் அப்படின்றப்ப ரொம்ப கலவரமாக முஸ்லீம்களை வேட்டையாடினாங்க இந்த இந்துத்துவவாதிகள். அப்போ வரைக்கும் அந்த பாம்பிளாஸ் நடக்கல பிரதர். அப்போ வந்து வேட்டையாடி ரொம்ப அடிச்சு முஸ்லீம்களோட வீடுகள்லாம் இது பண்ணி நாதியத்து கடந்தாங்க. ஹெல்ப்புக்கு எவனுமே கிடையாது. இப்போ வந்து ஒரு கோபம் வருது முஸ்லீம்களுக்கு, நம்ம வந்து இப்படி இந்தியாவில் ஒடுக்கப்படுறோம், நம்மளை பாதுகாக்க யாருமே இல்லைன்னு. அதுக்கு தவறான ஒரு வழியை கையில் எடுத்தாங்க அந்த பாம்பு. எமோஷனலான ஒரு முடிவு, அது தவறு. அது அழுத்தமாக பதிவு செஞ்சுக்கிறேன். ஆனால் அதுக்கு காரணம் வந்து எடுத்தோன்னு முஸ்லீம்கள் கிடையாது. அந்த ஒரு பேர் தாங்கி முஸ்லீம் ஒருத்தர் இப்படி குத்துனதை வந்துட்டு ஒரு மத சண்டையாக 2 மாற்றி அதில் முஸ்லீம்களோட கடைகளும் இதுதான் ரொம்ப சூறையாடப்பட்டோன்னே வேற வழி இல்லாமல் அந்த பாம்பு பிளாஸ்ட் நடத்துகிறாங்க. அது ரொம்ப தவறு. அப்பாவி மக்கள் நிறைய பேர் இறந்து போனாங்க, அதுக்கான தண்டனையை அனுபவிக்கிறாங்க. அது தனி சாப்டர்னு வச்சுக்கோங்க. ஆனால் அங்கேயும் வந்துட்டு முஸ்லீம்கள் தான் பாதிக்கப்பட்டாங்க, குஜராத்லேயும். ஸோ அதையும் சேர்த்துக்கிறாங்க இவங்க. இந்தியாவில் நடக்குதுன்னா எந்தெந்த இடத்துல முஸ்லீம்கள் அடி வாங்குறாங்க, அப்போ வந்து ஒரு இதை பண்ணுவோம் நம்ம இதுன்னு தெரியும்னு. இப்போ இதோட பேக் ஃபயர் என்ன, எவ்வளோ முஸ்லீம்கள்னா பின்தங்கி போய் முஸ்லீம்களோட பேர் கெட்டு போய் அந்த சகோதரர்கள் வந்து ஒரு கோவத்தில் பண்ணாலும் அது இன்னும் வந்து கோயம்புத்தூரில் ஒரு முஸ்லீம் பாதிச்சுட்டே இருக்குல்ல. அதுதான் இஸ்லாமை ஒழுங்காக படிக்கணும். இஸ்லாம் இதை சொல்லுதா, இது தீர்வாக சொல்லுதா? அப்போ இல்லைன்றப்ப இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக நடந்துக்கிட்டனால தான் முஸ்லீம்களுக்கு இந்த கெட்ட பேர். ஓகே, ஸோ திரும்ப இதே தான் சொல்லுவேன். முஸ்லீம்கள் பண்ணுற தவறுக்கெல்லாம் நீங்கள் இஸ்லாம் ஒழுங்காக பின்பற்றாததான் காரணம். இஸ்லாமை படிங்க, அதை பின்பற்றுங்க, உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஒரு வீட்டு சண்டைன்றக்காக ஆயுதத்தை அவங்கவுங்க தூக்குனா அது சட்டம் ஒழுங்கு மீறிடும். அது இஸ்லாமிய அரசில் இருக்கும்போது தவறுன்றப்ப ஒரு நான் முஸ்லீம் கண்ட்ரியில் ஒரு செக்குலர் ஆட்சியில் இருக்கும்போது போய் முறையாக பதிவு செய்யுங்க. நீதி கிடைக்கல. நம்ம வந்து ஒரு பிலீவர் என்ன நம்புறாங்கன்னா மறுமைன்னு ஒன்று நம்புறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஒரு பிலீவருக்கு ஏன் சொல்லப்படுதுன்னா, இங்க தீர்க்கப்படாத எல்லா கேஸுமே அங்க வரும், நியாயம் தீர்க்கப்படும். அங்க வந்து யாரும் தப்பிக்க முடியாது அங்க. அதுதான். ஸோ அங்கே வந்து இவங்களை பார்த்து போன்றது தான் ஒரு பிலீவரோட கடைசி நம்பிக்கையாக இருக்கும். ஓகே, நான் ஒரு நடந்த விஷயத்தை எடுத்து பரபரப்பாக பேசி அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஒரு கான்ட்ரவர்ஷியல் வீடியோவை மாற்றணுன்றக்காக கேட்கல. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் அதன் மூலியமாக வந்திருக்குல்ல, அதை 4 பேர் பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓகே இதுதான் பார்வை, இதுதான் வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம எமோஷ்னலாக யோசிக்க நம்ம வந்து லாஜிக்கலாகவும் நம்பிக்கையின்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது. இஸ்லாம் படியே தப்பு. அதுதான் நான் தமிழ்நாட்டுல யாருங்க பெரும்பான்மை நீங்க சொல்லுங்க? இந்துக்கள் தான். இவ்வளவு நாள் ஏன் பிஜேபி உள்ள வராம இருந்துச்சு? இந்துக்கள் நினைச்சா நாங்க இந்துக்கள், நாங்க தான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைச்சா திமுக அதிமுக இல்லாம போயிருக்கோம். பட் தமிழ்நாடு அப்படி இல்லை, வேற மாதிரி யோசிக்கக்கூடிய மக்கள் உள்ள, அதுவும் பெரும்பான்மை மக்கள் உள்ள மாநிலம் அப்படிங்கறதுனால இங்க எப்பவுமே வந்து அந்த எப்படி சொல்ல சமத்துவம், யோசிச்சு செயல்பட சகோதரத்துவம் எல்லாமே இருக்கு. ப்ளஸ் தொலைநோக்கு பார்வையாக இருக்கட்டும், பொது உடைமை கொள்கைகளாக இருக்கட்டும். நீங்கள் கம்யூனிஸ்டாக இருந்தால் தான் இங்கே அப்படின்னு இல்லை, எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயமும் கொஞ்சம் கொஞ்சம் கலந்துருக்கு. பட் இதோட பேக்லாஷாக இதை சொல்லியே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து அதை கேபிட்டலைஸ் பண்ணி கோயம்புத்தூரில் வந்துட்டாங்க. ஸோ இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று, சிறுபான்மையினருக்கு கேடயமா விளங்கக்கூடிய கட்சி அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து தங்களை பற்றி பேசிக்கிறதா இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு வரைக்கும் பெரும்பான்மை முஸ்லிம்ஸ் நம்பி பின்னாடி நிற்கிற கட்சி திமுக இருக்கு. இப்போ வரப்போகிறது எலெக்ஷன்ஸ். நீங்க திமுக அதிமுக இல்ல எந்த காவும் இல்லை, நானும் எதுவும் இல்லை. யாருக்கும் நம்ம ஓட்டு விழக்கூடாது, ஓட்டு வாங்கி கொடுக்க கூடாது, இல்ல விழணும் நம்ம பேசக்கூடாது. அது நம்மளோட நோக்கமா இருந்துடவே கூடாது. கரெக்ட். ஏன்னா பயம்லாம் இல்லை, அதுக்கு அப்படி பேசுறோம்னா ஆமா அப்படிதான் பேசணும்னு சொல்லிட்டு பேசுவோம். பட் நம்மளோட நோக்கம் அது இல்லை. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ திமுக
அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையாக வந்து ஆட்சியில் இருந்திருக்காங்க. அதிமுக ஆட்சியில் இருந்திருக்கு. இருந்தாலும் முஸ்லீம்களுக்கு கேடயமாக விளங்கக்கூடிய அப்படின்னு சொல்லப்படுற திமுக வந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு நல்ல அரசியலை பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ டோட்டலாக வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதாவது முஸ்லீம்களுக்கு நிறைய உதவிகள்லாம் செஞ்சுருக்காங்க, அதை நான் மறுக்க மாட்டேன். ஸோ அது என்னென்னு அவங்களே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் உண்மைன்னு வச்சுக்கோங்க, அதை நான் தனியாக சொல்லணும் இல்லை. இப்போ முஸ்லீம்களுக்கு என்னென்ன துரோகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்துட்டு நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இப்போ அதான் நம்ம சாரி இன்டர் பண்ணுங்க, நம்ம டாபிக்கே அதான், ரொம்ப நுண்ணா அதை புரிஞ்சுக்கணும். முஸ்லீம்களுக்கு என்ன துரோகம் பண்ணியிருக்காங்க, இல்லை முஸ்லீம்களை வைத்து என்ன அரசியல் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுமே கரெக்டா மேட்ச் ஆகுமா? அப்படி எடுத்துக்கலாமா? கரெக்டு. ஸோ அது வந்து இப்போ திமுக மட்டும் சொல்ல முடியாது. முஸ்லீம்கள் எப்பவுமே திமுக கொஞ்சம் தப்பா போற மாதிரி தெரிஞ்சு அதிமுகவுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து அந்த அம்மா உயிரோட இருந்த அந்த காலகட்டம் வரைக்கும் தான். இப்போ டோட்டலா சீனரியே வேற. இப்போ வந்து டிஎம்கேக்கு மட்டும்தான் முஸ்லீம்கள் சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு முஸ்லீம் வந்துட்டு இதுக்கு சப்போர்ட் பண்ணலாமான்ட்டு இடையில ஒரு இவர் இருக்கார்ல, நாம் தமிழரை சேர்ந்த துரைமுருகன் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. சாட்டை துரைமுருகன் கேட்குறாரு, அவன் மதுவை விற்கிறான், இஸ்லாம்ல மது வராமல், நீ எப்படி அவனுக்கு சப்போர்ட் பண்ணலாம்? கரெக்டான கேள்வி, பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மாதிரி அவங்க வந்து லஞ்சம் கொடுக்குறாங்க, அப்புறம் வந்து நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து வச்சுட்டே இருந்தார். அதெல்லாம் சரிதான், அதுக்காக நாங்கள் நாம் தமிழரையும் சப்போர்ட் பண்ற அளவுக்கு இல்ல. அடுத்த கேள்வி கேட்கலாம், இந்த கல்லு ஹராமா இல்ல அவங்கள பொறுத்துக்கு கல்லு விற்கணும் அப்படின்னு சொல்லி போதை தரக்கூடிய அனைத்துமே இஸ்லாம்ல சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் தவறு. இப்போ நான் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே தெளிவாக வச்சுக்கிறேன். நான் ஒரு இஸ்லாமியனா இருந்து எல்லாரோட சித்தாந்தமும் 100% ஒத்து போனாதான் நான் அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன்னா கிடையாது, வர முடியாது. எனக்கு வந்து நாம் தமிழ் தேசியம் பேசக்கூடிய ஒரு கருத்து உடன்பாடு இருக்கும், திமுக கூட ஒரு உடன்பாடு இருக்கும், உடன்பாடும் இருக்கும், முரண்பாடும் இருக்கும். அப்போ அதை தெளிவாக சொல்லிக்கிறோம், எல்லாருக்கூடையும் சேர வேண்டிய விஷயங்களும் இருக்குது, எதிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஸோ அது எங்களோட பேஸ் வந்து அது குரான் வச்சு தான் பார்ப்போம், குரான் தான் எங்களுக்கான ஃபில்ட்ரு. ஸோ அதில் எதில் அவங்க கூட சேரலாம், எதில் சேரக்கூடாதுன்னு சொல்லும். ஸோ இந்த திமுக விஷயத்துலேயே வந்துட்டு அவங்க பெருசாக ஓட்டு வாங்குறதே வந்து இந்த கோவை சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்கிறோம்னு. ஆனால் அதை வந்து பெருசாக பண்ணலை. ஸோ அதை பண்ணியிருக்கணும், அதை பண்ணுறோன்னு சொல்லி தான் வந்து ஓட்டு கேட்டாங்க. ஸோ அது ஏன் பண்ணலைன்றது தெரியலை. ஓகே. ஸோ அடுத்து வந்து அந்த கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் நடந்த சமயத்தில் அப்பாவி முஸ்லீம்கள் நிறைய பேருக்கு ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்ததும் சரி, இன்னும் பல அரெஸ்ட் பண்ணி வச்சதும் சரி டிஎம்கே அரசு தான். ஸோ அப்போ வந்து அது முஸ்லீம்களோட பாதுகாவெல்லாம் இல்லை. ரொம்ப அருமையாக சொல்லணும்னா பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்ததே வந்து டிஎம்கே தான். ஸோ இருக்கையில் பெரிய துரோகம் பண்ணது அதுதான். ஒரு அழகான ஒரு சித்தாந்தங்களோட போது ஒரு மத துவேஷம் பண்ணக்கூடிய மக்களை வந்து கூறு போடக்கூடிய ஒரு அரசு வரும்போது அதை சீட் ஏற்றுனது வந்து ஃபஸ்ட்டு வாஜ்பாயை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி வேலை பார்த்தது டிஎம்கே தான். இது மாதிரி என்னை கேட்டால் டக்குன்னு எனக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றனால நான் ப்ரிப்பேர் பண்ணலை. இது மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லலாம், அது வந்துட்டு நீங்கள் நாம் தமிழரில் கேட்டிங்கன்னா அவங்களே லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் ஃபார் திஸ் இன்ஃபர்மேஷன் சி நாம் தமிழர் வீடியோஸ் அங்கே ரீடாக்டர் இல்லை. நான் உங்ககிட்ட வந்து அகமது வந்து என்கிட்ட ஸ்டாட்ஸ் சொல்லுவார், புள்ளி விவரம் காமிச்சு பேசுவாருன்றதுனால நான் இதை பற்றி கேட்கல. மனசின்படி உண்மையை வந்து லைக் நம்மளோட பார்வை இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். நியாயமா இருக்கு நிறைய விஷயம், இல்லைங்க இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு நானே வழிமறிச்சு அப்படின்னு அவங்ககிட்ட எதிர்கேள்வி கேட்டிருப்பேன். அதுக்கு நீங்களும் வந்து அப்படி பேசுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என்கிட்ட வந்து இந்த உட்கார்ந்தீங்களே இந்த சீட்டில் வந்து. அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனா இல்லை நான் ஒரு இந்தியனா ஒரு தமிழனா என் பார்வையிலேருந்து அதை பார்க்கறதோட நீங்க உங்கள் இடத்துல இருந்து பார்த்தா அதோட நிறைய விஷயங்கள் உண்மைகள் சொல்ல முடியும். ஒரு இஸ்லாமியனா வந்து ஒரு முஸ்லீம் வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றது, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்றதும், நாம் தமிழருக்கு சப்போர்ட் பண்றது, பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றது தப்பு இல்லை. நீங்க சொன்ன மாதிரி வேற ஓட்டு போடணும், யாருக்கு தான் போய் போட முடியும், அதனால யாருக்காவது போடணும் அப்படிங்கிற மாதிரி தானே போட்டுட்டு இருக்காங்க மக்கள். இப்போ அப்படிதான் போட்டுட்டு இருக்காங்க. எப்பவுமே தற்காலிக சொல்யூஷன் ஒன்று இருக்கு, நிரந்தர சொல்யூஷன் ஒன்று இருக்கு. தற்காலிக சொல்யூஷனை வந்து மக்களுக்கு சொல்லித்தர்றது வந்து சிறந்ததா இருக்குமான்னு கேட்டால் என்ன கேட்டால் இருக்காது. நிரந்தர சொல்யூஷன் என்னன்றது தான் மக்களுக்கு சரிகிறது தான். அதாவது மீன் பிடிச்சி கொடுக்கறதோட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது தான் அவன் வாழ்நாள் ஃபுல்லாக உதவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு நான் முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்குன்னு ஒரு அரசு இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதே நீங்கள் படிக்கலை,
அதுலேயே நீங்கள் கோட் அவுட் இருக்கீங்க. அதை வந்து நான் முஸ்லீம் மத்தியில் காட்டி அவங்களே இதை கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வேலையை நீங்கள் பார்க்கல. தவறான அதான் பிரதர். இப்போ சிம்பிளாக சொன்னால் நீங்கள் கேட்குறீங்க எந்த இது, நான் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் இல்லையா, இஸ்லாமிய அரசுனா இந்த நாடை பார்த்துக்கும் இதில் ஒரு குறை சொல்லு அப்படின்னு சூப்பராக இருக்குப்பா, இது நம்ம நாட்டுக்கு வந்தால் ஓகே தான் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை பிரதர். அதை நான் கேட்டேன், நீங்கள் இல்லைன்றப்ப அப்போ மேஜர் மிஸ்டேக்கை நம்ம சைடில் வச்சுருக்கோம். ஸோ வந்து அவங்க இஸ்லாம் படிக்கணும், இஸ்லாம் பொலிட்டிக்கல் என்ன சொல்லுதுன்றத மக்களுக்கு கொண்டு போகணுன்றது நான் நிரந்தர சொல்யூஷனாக பார்க்குறேன். ஸோ இந்த டெம்பரரி சொல்யூஷன் எதுக்குமே நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதுதான் என்னோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். ஸோ நோட்டாக்கு தான் நான் போவேன். ஓகே, நீங்கள் எந்த கட்சி சார்ந்தோ இல்லை எதிர்த்தோ இருந்தாலும் அவங்கள வந்து பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டேன். ஏன்னா அவரோட கருத்தை வந்து இங்கே திணிச்சிருவாரு அப்படிங்கிற. பட் நீங்கள் பொதுவாக பேசுறதுனால பொதுவான பார்வை தான் கேட்டேன். நம்ம திமுகக்கு எதிராக அதிமுக ஆதரவோ எதிராக யாருக்கும் பேசல. நான் அவங்களுடைய சுய அறிவை பயன்படுத்தி அவங்க வந்து சொல்ற விஷயங்களை யோசிச்சு பார்த்து அவங்க வந்து எடுத்துக்கலாம். திமுக பிஜேபி அதிமுக எவ்வளோ தப்பு எல்லாம் முஸ்லீம் தெரியும். இங்கே ஏன் திமுக பேசுகிறோன்னா தெரியலை. அதனால் இப்போ நாம் தமிழர் இதெல்லாம் எவ்வளோ இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாக பேசுகிறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இவங்க என்னென்னா இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு முஸ்லீமாக இருந்து அந்த மாதிரியான ஒரு முஸ்லீம்கள் பாதுகாவலர்கள் எல்லாம் ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. ஒரு பிலீவராக வந்து இறைவனை தான் பாதுகாப்பாக பேசணும். ஸோ சில முஸ்லீம் வந்து டிஎம்கே ஓட்டு போகிற 6வது கடமைலாம் சொல்லுவாங்க. இஸ்லாமோட 6வது கடமைலாம் அதெல்லாம் ரொம்ப ஒரு அது டிஎம்கேல இருக்கவங்களே யாராவது எழுதிருப்பாங்க. ரொம்ப தவறான ஒரு வார்த்தை. ரைட், சரி. இப்போ அதான் சொல்றேன், திருப்பி எலெக்ஷன் வருது, நம்ம யாரையுமே இந்த இடத்துல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது. அவங்களோட இதுன்றனால நம்ம இதுல இருந்து கடந்து வந்துடும். பட் நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து என்னோட அறிவுக்கு என்னோட மனசாட்சிப்படி ரொம்ப வேலிடா இருந்துச்சு. அது வந்து மக்கள் என்ன நினைக்கிறாங்க கீழே அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டோம். கடைசியா ஒரு விஷயம், இவ்வளோ விஷயம் பேசிட்டு இஸ்லாம் அண்ட் பாலிடிக்ஸ்ன்னு பேசிட்டு இஸ்லாம் இருக்கக்கூடிய இல்ல இஸ்லாமிக் பார்ட்டிஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய பாலிட்டிஷியன்ஸ் பத்தி பேசலனா இது முழுமை பெறாது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள டோட்டலி ராங். அவ்வளவுதான். ஏங்க பாட்காஸ்ட்னா ஒரு கேள்வி கேட்டா அதை வந்து 10-15 நிமிஷம் இழுத்து பேசணும். அப்பதான் இல்ல எடுத்தோடனே நீங்க பட்டு முடிச்சு விட்டீங்கன்னா அப்படி இல்ல. ஜோக்ஸ் அபார்ட், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இஸ்லாம்லேயே பல பிரிவுகள் இருக்குது. எல்லா மதங்களும் பல பிரிவுகள் இருக்குது. இந்த இஸ்லாமிய அமைப்புகளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரிவின் பேக்ரவுண்டில் இருந்தால் வந்து இஸ்லாமிய மக்களுக்காக செய்யலன்றது 2வது ஆர்குமெண்ட் விட்டலாம், செய்யணுன்றதுக்காக வர்றாங்க. இப்போ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸோ பவரையோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இடத்தையோ இஸ்லாமிய மக்களுக்கு எந்த அளவுக்கு நியாயமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவங்க இவர் வந்து தமுக இந்த மாதிரி நிறையா கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, முஸ்லீம் முன்னேற்ற இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. அவங்க சில நேரத்தில் டிஎம்கே கூட நின்று ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கே கூட நின்று ஜெயிச்சிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ ஒரு வாட்டியும் அவங்க ஜெயிச்சு வந்தால் அவங்களுடைய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி முஸ்லீம் மக்களுக்கு நல்ல அரசியலை செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது என்னோட கேள்வி. இல்லை, அப்போ பர்டிகுலர் முஸ்லீம் கட்சிகளை பத்தி கேட்கறதுனால அவங்க இயக்கமாகவும் செயல்படுறாங்க. அதுல வந்துட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் வந்து அந்த நல்ல விஷயங்கள்லாம் கலந்துப்பேன். ஸோ அரசியல் ரீதியாக நான் எந்த முஸ்லீம் கட்சிகளுமே திரும்ப இஸ்லாமை தானே நான் கொண்டு வர முடியும், அதுபடி நடக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் வந்துட்டு ராங் தான். ஸோ யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ண முடிய நிலைமையில் அவங்களுடைய செயல்பாடுகள் இஸ்லாம் அடிப்படையில் இல்லை. ஓகே, நீங்க அப்ப வாக்கு அரசியலுக்கு ஒரு இஸ்லாமிய அமைப்பு வர்றது தவறு அப்படின்னு சொல்றீங்களா நீங்க? நம்ம இந்தியால அப்படி சொல்ல முடியாது. இல்ல, அப்படி போனா நம்ம இஸ்லாமிக் ரூல்ஸ் விட்டு வெளில போயிடுவோம் அப்படிங்கிறீங்களா? இல்ல, எக்ஸாக்டா சொல்லணும்னா ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, இஸ்லாம் ஒரு டோட்டல் வேற சிஸ்டம் சொல்லுது. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா கம்யூனிசம் டோட்டலாக வேற சிஸ்டம். இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க, தமிழ் தேசம் டோட்டலாக வேற சிஸ்டம். இவங்க இந்த வாக்கரசிக்குள்ள வந்துக்கிட்டு அடாப்ட் பண்ணிட்டு மினிமமா நம்ம என்ன பண்ண முடியும்ன்றாங்க. இப்போ இந்த மினிமமாக பண்ண முடியும்னு நினைக்கிறவங்கள நான் தவறு சொல்லலை. ஆனால் இஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தான் ஒரு சிஸ்டமே மாற்றி இதுதான் கம்ப்ளீட் சிஸ்டம், இது வந்து சூப்பராக இருக்குன்றத அதை எப்படி கொண்டு வர முடியும்னா மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணி, எப்படி திமுக ஒரு பிரச்சாரத்தை வைக்கிது, அதிமுக தான் கொள்கைகள் என்ன சொல்லுதோ இஸ்லாம் என்னன்ற கொள்கைகளை சொல்லும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். இது எங்கேம்மா பாசிபிள், ரியாலிட்டியா முஸ்லீம் நாடுகளில் தான் பாசிபிள். ஏன்னா ஆல்ரெடி அவங்க முஸ்லீம், அவங்கள்ட்ட ஆல்ரெடி குரான் இருக்குது. ஸோ குரான் படி இந்த நாடை நடத்துங்கன்னு சொன்னால் அங்கே அது பாசிபிலிட்டி அதிகம். இங்கே வந்து சிறுபான்மையாக இருக்கும் போது இங்கே வந்து இஸ்லாம் முஸ்லீமே தவறாக புரியப்பட்டிருக்கு. தீவிரவாதம் அது இதுன்னு இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இதுக்குள்ளே கிளியர் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு சொல்லப்போனால் ஒரு ரொம்ப லாங் டைம் ப்ராசஸ். ஆனால் அது பண்ணாமலும் இருக்க முடியாது. இப்போ நான் அதான் சொல்கிறேன், நான் ஒரு கனவு கோட்டை கட்டலை, நாளைக்கே வந்து இதெல்லாம் சரியாயிடணும். ஆனால் இதுதான் வந்து ஒரு பர்மனன்ட் சொல்யூஷனாக சின்ன கல்லை எடுத்து வச்சாலும் இதுதான் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் ஒரு முஸ்லீமா நான் பார்க்குறேன். கடைசியா ஒன்று இஸ்லாமியர்களோட சார்பான இந்த பதில் எடுத்துக்கல, அகமதோட ஒப்பீனியன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அரசியல் ரீதியா வாக்கு அரசியல் ரீதியா செயல்படக்கூடிய எந்த இஸ்லாமிய அரசியல் கட்சிகளும் அமைப்புகளும்
இஸ்லாம் மக்களுக்கு சரியான ஒரு அரசியலை செய்யலை அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை. இஸ்லாம் படி செய்யலை, இஸ்லாம் படி செய்யலை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பாலிடிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பல லேயர். எனக்கும் நிறைய விஷயம்லாம் தெரியாதுங்க. நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கணும், நான் எந்த அளவுக்கு எனக்கு புரிதல் இருக்கோ அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச முடியும். நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து சொன்னீங்க. பட் ஹானஸ்டா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கான்வர்சேஷனு. நம்ம இதோட ஆனால் பேசியெல்லாம் முடிக்க முடியாதுங்க. இந்த வாரம் தொடர்ந்து நம்ம வேற ஒரு தலைப்புல நிறைய வாட்டி வந்து நம்ம சந்திச்சு நிறைய விஷயங்கள் வந்து இஸ்லாம் அண்ட் சமூக அமைப்பு சம்பந்தப்பட்ட நிறைய விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு ஆர்வப்படுறேன். ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ நீங்க வாங்க. ரொம்ப சந்தோஷம் வரும்ன்றதை என்ன அழைச்சதுக்கு நேரத்துக்கும் நன்றிகள்.